ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான தகவல். 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2016க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உறுதியளிச்சிருந்தார். இப்போ வந்து நம்ம ஏன் அந்த நியூஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம எந்தெந்த தேர்வுகள் இப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும், இப்போ என்ன சுச்சுவேஷனில் இப்போ டிஆர்பி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக 2016, 2026, 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லிட்டு கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது வரை 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். ஆனாலும் டிஆர்பி இது வந்து ஒரு நண்பர் வந்து நமக்கு அமைச்சிருந்தார், இதை பற்றி சொல்லுங்கள் பேசுங்க அப்படிங்கிறதுக்காக. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஆர்பி நம்ம ரொம்ப வருடங்களாக வந்து கவனிச்சிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ டிஆர்பியில் எக்ஸாம் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் தள்ளி போனாலும் ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நியமன தேர்வு, 2 நியமன தேர்வு, குறையாமல் 2 நியமன தேர்வுகள் வந்துடுது, ஒரு டெட் எக்ஸாம் வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து நமக்கு அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக காமன் டெட் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 3வது பிஓ எக்ஸாம். ஸோ இந்த 3 தேர்வுகளும் கட்டாயமாக இந்த வருடத்துக்குள் வரும். அதனால் நீங்கள் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி கொஞ்சம் டிலே பண்ணாலும் அவங்களோட வேலையை ப்ராப்பராக பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை போன வருஷம் ஏதாவது டிலே ஆனால் கூட அது இந்த வருஷத்தில் சேர்த்து பண்ணிடுறாங்க. ஆனுவல் பிளானரில் இருக்கிறதும் பண்ணிடுறாங்க, ஆனுவல் பிளானரில் இல்லாததுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுறாங்க. அதனால் நம்ம அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. ஸோ 2026க்குள் 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார், நிரப்பப்படலை. ஸோ அந்த 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்களில் தான் இந்த பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், இதெல்லாம் வரப்போகுது. அப்படின்னும் போது இன்னும் சில தேர்வுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிற அந்த ஆன்சருக்கு வந்து 1080 ஆன்சர் கீ தான் இன்னமும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 எக்ஸாம் நம்மளோட ஒப்பீனியன் அடிப்படையில் கட்டாயமாக இந்த வருடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யோசிக்கவே வேணாம், நீங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த 3 எக்ஸாம் கட்டாயமாக வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.